ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னொரு மேட்ச் ப்ரிவியூவோட வந்திருக்கோம். யாருக்கு யாருக்கும் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் எல்எஸ்ஜி கொல்கட்டாவில் நடக்குது. ஸோ இதுவுமே ரெயின் அஃபெக்டட் கேமா இருக்குமா இல்லை ஃபுல் மேட்ச் நடக்குமா? என்ன ஃபோர்காஸ்ட் வெங்கட் ஏதாவது பார்த்தியா? எனக்கு அதேதான் ஃபோர்காஸ்ட் அப்படியே தான் இருக்கு. அது ஒன்றும் பெட்டரா மாறல. பட் லைட்டா ரெயின் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு தான் பார்த்தேன். ஆனா ரெயின் இருக்குன்னு தான் ப்ரெடிக்ஷன்ல இருக்கு. ஆனா ரெயின் இருந்தாலுமே இவங்க டாஸ் ஜெயிச்சு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும். போன வாட்டி மாதிரி லைக் பேட் ஃபர்ஸ்ட் எடுக்க கூடாது கேகேஆர். ஆனா ஆர்ஆர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து தானே ஜெயிச்சாங்க அவங்க கூட ரெயின் கரெக்ட். அஃபெக்டட் ஆனா மேட்ச்ல. ஆர்ஆர்ல இருக்கிற ரெண்டு ஓப்பனர்ஸுமே வேற இல்ல. சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால். அந்த ஓப்பனர்ஸோட நீ கேகேஆர் ஓப்பனர்ஸையும் கம்பேர் பண்ண முடியாது, கேகேஆர் பவுலிங்லையும் கம்பேர் பண்ண முடியாது. லைக் ஆர்ஆருக்கு 140 பிளஸ் எது போட்டிருந்தாலும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியும்னு ஆர்ஆருக்கு தெரிஞ்சிருக்கும் வரப்பவே. ஆனா கேகேஆருக்கு நீ அதே 11 ஓவர்ஸ்ல 200 அடிச்சாலும் கொடுத்துருவணும் அவங்களுக்கு தெரியும். சோ அந்த ரிஸ்க் ஆர்ஆர் எடுக்க கூடாது. ஐ மீன் கேகேஆர் எடுக்க கூடாது. ஆனா ஆனா அவங்க எடுப்பாங்க ஜாலியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜாலியா சொல்லிட்டு சுத்துவாரு ரஹானே. அவங்க எப்படின்னா நம்ம அன்னைக்கு சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டீம் பேட்டிங் ஆடணும்னு நினைச்சுப்பாங்களா, அந்த மாதிரி மழை வரதுக்கு முன்னாடி நம்ம பேட்டிங் ஆடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அன்னைக்கு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு காலைல வந்து கொஞ்சம் மழை ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு போல இருக்கு. நாளைக்கு வந்து ரெயின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கவர் ஆகி மேட்ச் அபேண்டன் ஆன அளவுக்கு மழை இருக்காது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் இருக்கு. நான் லேட்டஸ்டா கிரிக் பஸ்ல பார்த்த வரைக்கும். சரி, ஓகே. என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்களான்னு பாப்போமா? கேகேஆர்ல அதே 11ஸ்ல ஆடுவாங்களா? கேம் கிரீன் பவுலிங் போட மாட்டாரு, ஆனால் ஆடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்னு பார்த்தோம்னா, இது எனக்கு தெரிஞ்ச அவங்க கேகேஆர் வந்து ராணே ஒரு பிளேஸ் கீழே இறங்கி ஆடி மேல சீஃபர்ட் ஆட வச்சு கேம் கிரீனை உட்கார வைக்கிறது தான். அவங்களுக்கு பவுலிங் ஆடவே போறது இல்லைன்னா கேம் கிரீன் அவங்களுக்கு தேவையில்லை. சைஃபர்ட் ஆடிக்கலாம், ஃபின்னாலன் ஆடிக்கலாம். ஃபின்னாலன் ஆடி இன்னொன்னு ஃபின்னாலனும் வந்துட்டு அவர் அடிக்கிறார், நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா 5 பாலுக்கு 27 வந்துட்டு எல்லா மேட்சுமே அதையே பண்ணிட்டு இருந்தா ஆக்சுவலா என்னன்னா அவரால் மட்டும்தான் மேட்ச் ஜெயிக்க முடிச்சு தர முடியுன்ற ஒரு பிளேயரா கேகேஆர்ல இருக்காருங்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. நீ ஈடன் கார்டன்ஸ்ல 30 பாலே 100 ரன் அடிக்கிற மாதிரியே ஆடணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இது பண்ணாலே பால் கொஞ்ச நேரத்தை தானா பேட்டுக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ அதோட சேர்த்து அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. ஏன்னா இந்த பவுலிங் வச்சு அவங்களால எதுவுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பர்டிகுலர் மேட்ச் ப்ரிவியூல வெங்கட்டும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ உன் பவுலிங் வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்றப்போ நீ பேட்டிங் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி 250 260 அடிக்க போயிடு, முடிஞ்சு போனா 230 240 வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் கேகேஆரோட கேம் பிளானாவே இருக்கணும். அண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல 100% அதுதான் கேம் பிளானா இருக்கணும். பட் அகைன் நாளைக்கு ரெயின் அஃபெக்டட் மேட்சாகவும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேட்டிங் ஆடுற டீம் ஒருவேளை கேகேஆர் ஆடினாங்கன்னா எந்த அளவுக்கு பால் பேட்டுக்கு வருங்கிறதுலாம் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ஸோ ஈஸ் அவுட் ஆகும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அகைன் நம்ம அங்கிருந்து 250 அடிக்க முடியுமாங்கிறதுலாம் ஒரு சேலஞ்ச் தான். பட் ஒரு சின்ன சேஞ்சுன்னு ஒன்று கொண்டு வரணும்னா கண்டிப்பா இந்த சேஞ்சை எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து நான் ஒரு 2 ஆர்டிக்கல் என்னவோ படித்தேன். இந்த மாதிரி வந்து உங்க ஓப்பனிங் சரியா ஃபயர் ஆகலை அப்படின்றதுனால நரேன் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஓப்பனிங் ஸ்டார்டிங்ஸ் கொடுத்துருக்காரு, ஸ்டாட்டிஸ்டிக்கலி கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால நிறையனே திருப்பி ஆட வைக்கலாமாங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்ட்டு என்ன கேட்டா அது ஒரு நல்ல ஐடியாவா தோணலை. ஏன்னா இது அது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி டிசிஷனா ஒரு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி வந்த ஒரு இதுதான். பட் அது ஃபயர் ஆயிடுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. இட் ஹாஸ் ப்ரொவைடட் வித் ரிசல்ட்ஸ். பட் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கேட்டா நிறைய ஓப்பனிங்கே ஆட வைப்பேன். ஏன்னா உனக்கு வந்ததுன்னா போனா 3 விக்கெட் தான் போயிட்டு போகுது, ஒரே ஓவர்ல அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. அவரை நீ யூஸே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றதுக்கு உள்ள போட்டு பார்த்துட்டு கேம் கிரீன் பதிலா ரோமன் பவல் கீழே ஆடிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு பேட்டிங் டெத்தே கீழே பயங்கரமா ஆயிடும். நீ ஓப்பனிங் வந்து ஃபின்னாலனையும் சுனில் நரேன் அனுப்புற. சுனில் நரேன் ஒரு ஓவர்ல அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. 6 ஓவர் ஆடுனா டீமுக்கு அமோகமான ரன்ஸ் வந்திருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பிளஸ் 1 டவுன் வந்து ரஹானே இறக்கி விட்டனா உனக்கு ஸ்பின்னரை டேக் ஆன் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ரகுவன்ஷி, அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ரோமன் பவுல், ரமன்தீப்னு பார்த்தனா உனக்கு பேட்டிங் ஆர்டர் பயங்கர டெப்த் ஆயிடும். சுனில் நரேனை நம்பர் 7ல வைக்கிறதுக்கு இதுல போட்டனா உனக்கு. ஆனா கேம் கிரீன் வெளியே விட மாட்டானுங்க, 23 கோடி. அதுதான் ஒரு சேலஞ்சு. இப்போ அந்த பிரைஸ் கார்டு ப்ரெஷர்ன்றது அது எல்லா டீம்ஸ்க்குமே இருக்கு. இப்போ சிஎஸ்கே இருக்கு, கேகேஆருக்கு இருக்கு, அதெல்லாம் இன்னும் சொல்ல முடியல. பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஜெயிக்கிறதுக்கு என்ன காம்பினேஷன் வேணுங்கிறதையும் அவங்க யோசிக்கணும். அதுதான். ஏன்னா அது இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போ வந்துட்டு பவுலிங் போடலன்னா கேம்பரின் தேவையில்ல, வர நல்லா
வேற ஃபாரினர் ஆடிக்கலாம் அப்படின்ட்டு எல்எஸ்ஜி ஆப்போசிட் சேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க பேசர் யூட்டிலைஸ் பண்றாங்க. எல்எஸ்சி பேசர் சேஞ்ச் ரொட்டேட் பண்ணுவாங்க. பண்ணுவாங்கடா அவங்க இன்னொன்னு எல்எஸ்ஜி அவங்க பேசர் ரொட்டேட் ஜெயிச்சுட்டு பண்ணுவாங்க வராங்க மேட்ச். கன்ஃபார்ம். அது ஸோ தெரிஞ்ச எல்எஸ்ஜில விஷயம் தான். அது மோஸ்ட்லி போக பேட்டிங் சேஞ்சஸ் ஆர்டர் ரொட்டேட் வரதுக்கான பண்ணுவாங்க. சான்சஸ் கம்மின்னு நினைக்கிறேன். கோலார் அவங்களும் கிட்டத்தட்ட எம்ஐ மாதிரி தான். ஒரு நீங்க என்ன காம்பினேஷன்ல உட்காந்து ஆடுற மாதிரி தெரியல. எதையாவது ஒண்ணு மாத்தி குழப்பிக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் அவனோட இதா இருக்கு. இப்ப பண்ட் எந்த இடத்துல ஆடுவாருன்றது அவருக்கு தான் தெரியும். நாளைக்கு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஓப்பனிங் வராரு, திடீர்னு ஒன் டவுன் வராரு, திடீர்னு நீ போய் இறங்கு, நான் கடைசியா எல்லாரையும் ஆட விட்டு கடைசியா வரேன்னு கூட வருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஆனா நாளைக்கு ஓபன் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஓபன் பண்ணதுல இருந்து 2 ஓபனர்ஸுமே ஆடாம இருந்தாங்க. அவர் ஓபன் பண்ணாம ஒரு கேம் கீழே ஆடின உடனேவே ஒரு ஓபனர் ஃபயர் பண்ணிட்டாரு போன மேட்ச். ஸோ கண்டிப்பா இன்னொன்னு அவருக்குமே அது நல்ல ஸ்பாட்டா அமைஞ்சது. அவர் தனியா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுதான் ஸோ இல்லடா என்ன கேட்டா அந்த பண்ட் இடத்துல இன்னொரு ரன்ஸ் டவுன் கீழ வருது ஆடிட்டு அப்படின்றப்போ நிக்கோலஸ் பூரன் அங்க சொரியணும் ஒன் டவுன்ல. எனக்கு தெரிஞ்ச போன சேஞ்ச் தடவை பண்ண ஆடின மாதிரியே மாட்டாருன்னு ஆடினா, தோணுது. ஏன்னா அப்படியும் பண்ட்டுக்கு சேஞ்ச் போன பண்ணாருன்னா சீசன்ல ஃபுல்லா பேட்ல ஹேட்ஸ் படல, ஆஃப் நான் மாத்தி மாத்தி சொல்லுவேன். ஆடிட்டு இருந்தாரு. ஓகே, இந்த சீசன் பேட்ல தான் படுதே. அது கொஞ்சம் கீழே வந்தாருன்னா டீமுக்கு தான் நல்லது. சோ மேல 3 பேருமே ஆ பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு ம் பண்ட் இன்னும் ப்ரெஷர் இல்லாம ஜாலியா ஆடலாம். சோ அதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அதை பண்ற மாதிரி தெரியல. அவங்க ஏதோ குழப்பிட்டு இருக்காங்க. பூரான நம்பர் 5 அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ம் அது ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டாருன்னா அவருமே டாப் 3ல ஆடினாதான், அதாவது தேர்டு ம் ஒன் டவுன் ஆடினாதான் ஓரளவுக்கு ஆடுவாரு. சோ இப்ப அவரும் வந்துட்டாருன்னா இப்ப யாரை எங்க தூக்கி போடுவானுன்னு தெரியாது போல. அந்த மாதிரி குழப்பிட்டு இருக்காங்க. ஆனா பவுலிங் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பேஸ் அட்டாக் இன் ஐபிஎல் இந்த சீசன் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. நம்பர் 3 அது கரெக்ட். சொல்லியே ஆகணும். ஸ்பின்னர் முன்ன பின்ன இருந்தா கூட பேஸ் அட்டாக் புது புது ஆளை இறக்குனாலும் அவங்க எல்லாருமே லைன் அண்ட்ல இருந்து ஹிட் பண்றாங்க. முகமது ஷமி வந்து லிட்ரலி நான் வந்து கம்பேக் தான் கொடுப்பேன் அப்படின்னு பந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவரை விட்டுருவோம். அது போக பார்த்தனா கூட இப்போ பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறாரு. ஆவேஷ் கானும் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாரு. அமோஷின் கான் நல்லா தான் போட்டாரு. ஸோ இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து யாரை மாத்துவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு 7-8 பேசர் இருக்காங்க. இது அர்ஜுன் டெண்டுல்கரோட வீடியோ வேற போட்டிருக்காங்க, நெய்லிங் யார்கர்ஸ் அப்படின்ட்டு. ம் அவரை கூட இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மயங்க் யாதவ் கல்ல வெட்ட வச்சிருக்காங்க. மயங்க் யாதவ் வேற இருக்கா? அவங்க வந்து லிஸ்ட் ஆஃப் பேசர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை ரொட்டேட் பண்ணிட்டே தான் ம். இருப்பாங்க. ஏன்னா யாருக்கும் இன்ஜுரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காண்டி. அதனால யாரை அந்த வீடியோ இறக்குவாங்கன்றது நான் அவங்களுக்கு பார்த்தேன். தான் தெரியும். நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மயங்க் யாதவ் சூப்பர் யார் ஜெயிப்பாங்கன்னு கூட ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இவங்க கரெக்ட். யாரை இறக்குவாங்க, யார் எந்த ஆர்டர்ல பேட்டிங் பண்ணுவாங்கன்றதை நம்மளால பண்ண முடியல. ஆமா ஆமா, அதுதான் போய் ஆகணும். ஏன்னா இந்த டீம் பத்தி பேசினாலே கொஞ்சம் இதா தான் இருக்கு. இப்ப நிறைய ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சரி வெங்கட், இல்ல நீங்க தான் போன சொல்லுங்க. மேட்ச்மே போன மேட்ச்மே தைரியமா கேகேஆர்ல prediction வந்து போயிடும். வருண் சக்கரவர்த்தி நரேன் 2 பேருமே ஆடல. 2 பேருக்கு அது இன்ஜுரின்னு. ஆனா இந்த மேட்ச்ல வருண் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வருண் ஏதோ த்ரோ டவுன்ல தான் ஏதோ இன்ஜுரி ஆச்சுன்னாங்க. ஆனா நரேனுக்கு தான் நெகில்னு சொல்லியிருந்தாங்க. சோ நரேன் பத்தி தெரியல. ஆனா இப்போ நரேன் ஓபன் பண்ண வச்சாலுமே ரகானே ரகுவன்ஷ் 2 பேருமே ஒரே மாதிரி பிளேஸ் தான். சோ 2 பேருமே மிடில் ஆர்டர் போட்டா இன்னும் தான் ரன்ஸ் கம்மியாகும். அதனாலதான் ரகானே வந்து ஓப்பனிங்கே வராரு பவர் பிளே யூஸ் பண்றதுக்கு. இப்போ ரகானே அந்த டீம்ல இல்லைன்னா நரேன் தான் டெஃபரெண்டா ஓபன் பண்ணுவாரு. அது டவுட்டே இருந்திருக்காது. ரகானேவும் இருந்து அவர் கேப்டன்சி இருக்கிறதுனாலதான் பிரச்சனையாவே இருக்காங்க. பிளஸ் அதுவும் இல்லாம ஃபின்னாலன் வந்து அவர் கண்டிப்பா கேம் பிளே மாத்த மாட்டாரு. அவர் 3-4 வருஷமா இப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. பிபிலையும் இப்படிதான் ஆடுறாரு, நியூசிலாந்துக்கு இப்படிதான் ஆடுறாரு. அவர் நிறைய 14 மேட்ச்ல கண்டிப்பா 4-5 மேட்ச் சிங்கிள் டிஜிட் அவுட்டா தான் அவர் செய்வாரு அவரு. சோ அவரை போய் கேம் பிளே மாத்தவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் நாகரும் சொல்ல மாட்டாங்க, ஷேன் வாட்சனும் சொல்ல மாட்டாங்க. ஃபின்னாலன் அப்படிதான். லைக் அதுதான் ரோமன் பவுல் போன மேட்ச் ஆடினாரு. ஆனா இந்த மேட்ச் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. பட் நான் இன்னொரு போஸ்ட்மே கேம் கிரீனுக்கு பார்த்தேன். என்னமோ அவர் போலிங்க்கு ஃபிட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு மத்தியானம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ நாளைக்கு கேம் கிரீன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம். கேம் கிரீன் பவுலிங் போட்டு அவங்க ஆடினாங்கன்னா ஓகே தான் கேம் கிரீனை. ஏன்னா பவுலிங்கும் போடாம நம்பர் 4 அவர் ஆடுறதுன்றது தெரியல. அது ரொம்ப பெரிய கொஸ்டினபிள் டெசிஷன் தான். பட் அவங்க அப்படிதான் ஆடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு நாளைக்கு தான் தெரியும். சரி வாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் டைம் போலாம். யோகி வந்து நம்ம கூட சேர முடியல. அவர் வந்து நாளைக்கு ஹோம் டீம் கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. ஸோ நீங்க எந்தெந்த பக்கம் யார் போறீங்க? நீங்க 2 பேர் சொல்லுங்க. எதுக்கு 2 பேர் சொல்லுங்க. நீ ஜெயிச்சியா? நீ ஜெயிச்சியா சொல்லு. ஜெயிச்சவன் தான் கடைசியா சொல்லணும். நீ சொல்லு இப்போ. தம்பி நான் ஜெயிச்சிருக்கேன் கூட. இல்ல நீ வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கடா. நான் வந்து நாளைக்கு கேகேஆர் தான் பண்ணிருக்கேன். நாளைக்கு வந்து நான் கேகேஆர். ஓகே ஓகே. அப்போ வண்டியா. சோ ஆல்ட்ரிக் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நான் எல்எஸ்சி தான். அவங்க பவுலிங், அவங்க என்னதான் பேட்டிங்ல கோளாறு பண்ணாலும் அவங்க பவுலிங் மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்கு. ஹைதராபாத்ல போயிட்டு எஸ்ஆர்ஹெச் 160ல நிறுத்துறாங்கன்னா எங்க வேணா போய் யார வேணா நிறுத்திடுவாங்க அந்த பவுலிங் வச்சுன்றது நம்பிக்கையில நான் வந்து
எல்எஸ்ஜி பக்கம் போறேன். பார்க்கலாம் ஸோ நாளைக்கு. இதோட இந்த ப்ரிவியூவை முடிச்சுட்டு நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உல்ஃப்ஸ் வர்ஸ். பாய் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்